அதே போன்று இத்தனை ஆயிரம் வருஷங்களாக ஒரு பக்கத்தில் பாக்கு நீர்மையும் மறுபக்கத்தில் மன்னார் வளைகுடாவும் பொங்கி பிரகலித்தாலும் கூட இந்த தீடையினுடைய அந்த மண் தீடைகள் கரைந்து போகவில்லை. அதே போன்று மன்னார் தீவும் சேதாரமாகவில்லை என்று சொன்னால் இதற்கு காரணமாக மிக பாரமான ஒரு அடித்தளம் அங்கே இருக்கின்றது. அந்த அடித்தளம் தான் இதுவாக இருக்கும் என்று சொல்லித்தான் என்னுடைய அறிவு கட்டின வகையிலும் நான் கற்றுக்கொண்ட விடயங்களின் மூலம், அதாவது தெரிந்து கொண்ட விடயங்களின் மூலம் புரிந்து கொண்டேன். அந்த பாரமான அடித்தளத்தை கிண்டி எடுப்பதாக இருந்தால் அது இந்த நிலத்தொடர்புக்கு மிக ஆபத்தான விடயமாக இருக்கும். நீங்கள் அந்த கனிம மணலை, அந்த பாரமான மண், ஹெவி சாண்ட் என்று சொல்வார்கள், அந்த பாரமான மணலை அகழ்ந்தெடுத்து விட்டு, இல்லை நாங்கள் அவர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் அகழ்ந்தெடுப்போம், அகழ்ந்தெடுத்து விட்டு திருப்பி மீளவும் வேறு மண்களை கொண்டே போட்டு அதை நிரப்பி விடுவோம் என்று. நீங்கள் பாரமான மண்ணை அள்ளி எடுத்து எத்தனையோ 1000 மில்லியன் கணக்கான வருடங்களாக இறுகிய பாறையாக வந்திருக்கின்ற வடிவமாக வந்திருக்கின்ற அந்த இடத்தை தகர்த்து போட்டு நீங்கள் கொண்டு போய் கல்லையும் மண்ணையும் சீமெந்தையும் கொட்டினாலும் கூட அது அதனுடைய இயற்கை முன்பு கொடுத்திருந்த அந்த வலிமையை அது பெற்றுக்கொள்ளாது. எனவேதான் கனிம மணலை நீங்கள் அகழ்ந்து விட்டு வேறு என்ன செய்தாலும் கூட அது அந்த நிலத்தொடர்புக்கும் நில இருப்புக்கும் ஆபத்தானது. எனவே கனிம மணலை அகழ்வது என்பது எந்த விதத்திலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். எனவே கனிம மணலை அகல அனுமதிக்க முடியாது. காற்றாலை அப்படி இல்லை. காற்றாலை என்பது ஒரு கோபுரத்தை கட்டி கோபுரத்தில் கொண்டு காற்றாடியை சுற்றி அதுல இயந்திர மின்சார உற்பத்தி இயந்திரத்தை பூட்டுவது. சில வேளைகளில் அது அந்த காற்றாலை மூலம் உங்களுக்கு எதிர்மறை விளைவுகள் வரும் என்று நீங்கள் கண்டால் நீங்கள் அந்த உரிமையாளரோட சரியான முறையில் இந்த இதுக்கு வந்து இல்லை நீதிமன்றத்துக்கு போய் ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் அகற்றலாம். அகற்றினாலும் உங்களுக்கு எந்த விதமான நிரந்தரமான சேதாரம் எதுவும் இருக்காது, இழப்பு எதுவுமே இருக்காது. ஏன்னா வீசுகின்ற காற்றை மறைத்து அந்த எனர்ஜியை, சக்தியை பிறவரை உற்பத்தி செய்கின்றபடியே தான் காற்றாலை. அது வேறு எந்த இழப்பையும் எங்களுக்கு தராது, நிரந்தரமான ஊனத்தை கொண்டு வராது. எனவே இந்த ரெண்டுக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்கின்றது. கனிம மணலை அகல விட்டால் அங்கு அந்த நிலம் இல்லாமல் போகும். ஆனால் காற்றாலையை பூட்டினால் அது வீசுகின்ற காற்றை தடுப்பதும் அந்த அதில் வரக்கூடிய பக்க விளைவுகள் சொல்லி எங்கள் மக்கள் கூறுகின்ற விடயங்களும் இருக்கும். அது ஒரு எல்லை மூலமாக இருந்தால் நாங்கள் அவற்றை என்ன செய்யலாம் என்று சொன்னால் முழுமையாக அகற்றும்படி சொன்னால் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ அகற்றி கொண்டு போய் விடுவார்கள்.